இப்ப அடுத்ததாக இதுல ஒரு புது செக்மெண்ட் உள்ள கொண்டு வரோம் சார். நம்முடைய நியூஸ் ஆங்கர் ஷாம் அவர்களை உள்ளே அன்புடன் வரவேற்கின்றோம். ஷாம் வாங்க. இப்ப இந்த சுற்றுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 3 முக்கிய தலைவர்கள் யாராவது ஒருத்தங்க கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. மக்கள் நலன் சார்ந்ததுதான். தனிப்பட்ட ஒருத்தரை குறிவைத்தோ அல்லது ஒரு தனிப்பட்ட கட்சியின் மீது வன்மத்தோட கேள்விகள் இருந்தால் அந்த கேள்வி நிராகரிக்கப்படும். சார் நீங்க யாரும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளாக இருந்தால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக பதில் சொல்லலாம், அனுமதிக்கலாம். ஷாம் நீங்க தொடரலாம். ராஜேஷ், நம்மளுடைய தேர்தல் பயணத்துடைய பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல சில்லான கிளைமேட்ல ரொம்ப சில்லா போயிட்டு இருக்கு. ஜாலியா டூர் வந்த மாதிரி ரொம்ப சில்லா இருக்கு. மக்களுடைய ஆதரவுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க உங்களுடைய சார்பா, உங்கள இருக்க பலருடைய பொதுமக்களுடைய சார்பா ஒரு சிலர் அவங்களுடைய கேள்விகளை அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள்கிட்ட முன்வைக்கணும்னு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். ஐயா, முதல்ல நீங்க வாங்க. உங்களுடைய பேர், நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க, உங்களுடைய கேள்வி? ஐயா, என்னோட பேர் ரகுநாதன். ஒரு விவசாய சங்கத்தில் இருக்கிறேன். நான் கூடலூர் பகுதியிலிருந்து வருகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம சேனலுக்கு, நியூஸ் தமிழ் சேனலுக்கு நன்றிகள். சில கேள்விகள் கூடலூர் விவசாயத்தை, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கிற விவசாயத்தை பற்றி நல்ல கேள்விகள் இருக்கு. இங்க இருக்க விவசாயம் சிறந்த விவசாயம். இங்க இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தனித்துவமான விவசாயம் இருக்கு. இங்க இருக்க ஆட்சி செய்திகள் எல்லாருமே நல்லாவே, சில விஷயங்கள் நல்லா இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு. மக்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா முக்கியமான கோரிக்கைகள் 2-3 கோரிக்கைகள் இருக்கு. புவிசார் குறியீடுன்னு ஒன்று இருக்குங்க. ஏன்னா இங்க இருக்கிறது பிரசித்தி பெற்றோம். ஊட்டி வரிக்கி மாதிரியும், ஊட்டியோட பூண்டு, ஊட்டியோட கேரட், ஊட்டியோட பீட்ரூட், அதே மாதிரி கூடலூர் பகுதியில் இருக்க குருமிளகு, காப்பி, இதெல்லாம் இயற்கையா இருக்கு. இது வேற எந்த இடத்துல விளையாது. இதற்கான தீர்வு நீங்கள் வருகின்ற புவிசார் குறியீடு கொண்டு வரணும்ன்றீங்க. புவிசார் குறியீடு ஊட்டி வரிக்கி 3 பேரும் ஓகே, கேள்வி புரிஞ்சுச்சுங்க. 3 பேரும் ஆளுக்கு ஒரு நிமிஷம் பேசலாம். ஊட்டிக்கென்று சிறப்பாக இருக்கக்கூடிய வர்க்கியாக இருக்கலாம் அல்லது குறுமிளகாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வர்க்கி இருக்கு, மத்த பொருட்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி. பொருட்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, நீங்க தொடரலாம். ஒரு நிமிஷத்துல வேகமா பதில். அவர் பர்టిక్యులரா அக்ரி தானே கேக்குறீங்க? விவசாயிகள் தான். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஸ்பைசஸ் இந்த இதெல்லாம் இருக்கு. அதாவது நீங்க அத்தியாவசிய விலைப்பட்டுகள்ல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வரதில்லை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வருகிற போதுதான் அதை புவிசார் குறியீடுன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற அந்த விஷயம் ஏற்புடையது. நீலகிரியிலே விளைகிற எல்லா உற்பத்தி பொருள், விவசாய பொருட்களுக்கும் கிட்டத்தட்ட அத்தியாவசிய பொருள் தானே வருது. மிளகு இந்த புவிசார் குறியீடை நீலகிரி மாவட்டத்திற்கு பெறுவதற்கு உங்களோடு காங்கிரஸ் கட்சி தோளோடு தோள் நின்று அதை பெற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யும். சரி, நன்றி. நன்றிங்க ஐயா. நீங்க நீலகிரியில விளைகின்ற மலை காய்கறிக்கு என்று தனி பெருமை உண்டு. ஏன்னா தனி டேஸ்ட் இருக்கும். நீங்க கேரட் எடுத்தாலும் சரி, உருளைக்கிழங்கு எடுத்தாலும் சரி, எந்த வெஜிடபிள்ஸ் நீங்க நீலகிரி காய்கறி சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய கோரிக்கை நல்ல கோரிக்கை. எங்களுடைய அரசு அமையும் போது அது கண்டிப்பா பரிசீலனை எடுக்கப்பட்டு அந்த எடப்பாடியார் இடத்துல எடுத்து கூறி கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தப்படும். ஓகே, நன்றி சார். நீங்க சொல்லுங்க சார். ஐயா, அடுத்ததாக வருவது 2026 நாம் தமிழர் ஆட்சி தான். அந்த ஆட்சியில விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம புவிசார் பொருட்கள் அனைத்தும் நம்ம கேரட், பீட்ரூட் எல்லாத்துக்குமே வழங்கப்படும். அடுத்தது நீங்க விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கும் முன்னுரிமையை நீங்கள் பார்த்திருப்பீங்க. தற்சார்பு தொழிற்சாலை இங்கே அத்தனை கிராமங்களிலும் அமைக்கப்படும். எல்லா தற்சார்பு தொழிற்சாலையிலிருந்தும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து அதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி நம்ம விவசாயிகள் நேரடியாக அதை விற்று பயன்பெறும் அளவுக்கு நாம் தமிழர் கட்சி செய்யும்.